ஒரு மனிதன் இறக்குறப்போ இத்தனை பேர் அவருக்காக கண்ணீர் விடுறதை விட அவர் செஞ்ச புண்ணியம் வேற என்ன இருக்குது? அதை விட்டுட்டு அவர் செஞ்ச புண்ணியம் அவரை காப்பாற்றல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கப்பவே நம்ம எல்லாரும் அவர் நல்ல மனிதர், புண்ணியாத்மா அப்படின்னு சொன்னதை அவர் காதார கேட்டுட்டு தான் போயிருக்காருங்க. இதை விட புண்ணியம் ஒரு மனிதருக்கு எங்கிருந்து கிடைக்க போகுதுங்க? அதனால் யாருமே அவர் செஞ்ச புண்ணியம்தான் அவரை இவ்வளவு நல்லபடியாக கொண்டு போச்சு. அவர் செஞ்ச புண்ணியம் இன்னும் கொஞ்சம் கர்மாக்கள் கழியணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அவருக்கு ஏதோ ஒரு நோய் கொடுத்து அதால் கொஞ்சம் சிரமத்தையும் கொடுத்து அந்த கர்மாக்கள் அத்தனையும் கழிச்சிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காருங்க. அதனால் அவர் செஞ்ச புண்ணியம்தான் அவர் இவ்வளோ நல்லா கொண்டு போயிருக்கு. அதனால் யாருமே ஒரு மனிதரை பற்றி புண்ணியம் செஞ்சார் அதை அவரை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்லி பழக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சாதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எந்த புண்ணியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.